السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மதீனாவினுடைய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றுமாறு இந்த வாரம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் மக்காவினுடைய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் கீழ் மக்காவினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த மக்காவினுடைய நன்மைகளை பற்றியும் எல்லாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் மக்காவின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம். இன்றைய வாரம் மதீனாவினுடைய வரலாறு, மதீனாவினுடைய சிறப்புகள் என்ன, அந்த மதீனா எந்த அளவிற்கு முஸ்லீம்களினுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவையும் அந்த மதீனத்து மக்களையும் எந்த அளவிற்கு நேசித்தார்கள், அந்த மதீனத்து மக்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி எப்பேற்பட்ட அர்ப்பணிப்புகளை எல்லாம் செய்ய துணிந்தார்கள் என்பதை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மதீனா என்ற இந்த வார்த்தை கூட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்ததற்கு பிறகுதான் இந்த பெயர் புதுமையாக வைக்கப்பட்டது. மதீனாவினுடைய இயற்கையான பெயர் யஸ்ரிப் என்பதாக அழைக்கப்படும். மதீனா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த பெயர் கூட மதீனா என்று சொன்னால் அரபியில் பட்டணம் என்று சொல்லப்படும். ஒரு நகரத்திற்கு நாம் எப்படி ஒரு நகரம் என்பதாக தமிழிலே சொல்கிறோமோ, சிட்டி என்பதாக எப்படி நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோமோ, அதே போன்றுதான் மதீனா என்பதனுடைய நேரடி அர்த்தம் பட்டணம், ஒரு ஊரினுடைய நகரம் என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைவதற்கு முன்னால், மதீனாவிற்குள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அந்த மதீனாவினுடைய உண்மையான பெயர் யஸ்ரிப் என்பதாக அழைக்கப்பட்டது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் ஹிஜ்ரத் செய்து வர ஆரம்பித்தவுடன் உலகத்திலேயே இந்த பெயரிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த அன்சாரிகளினுடைய தியாகத்தை. இயற்கையில் ஒரு ஊருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தான் விரும்பக்கூடிய ஒரு நபர் அந்த ஊருக்கு வருகிறார் என்று தெரிந்தவுடன், தான் விரும்பக்கூடிய ஒரு நபர் யாரை நாம் நேசித்தோமோ அந்த நபர் தனது ஊருக்கு வந்துவிட்டார் என்ற ஒரு செய்தி கிடைத்தவுடன் அத்தனை மக்களுமே அதற்கு பிறகு யஸ்ரிப் என்ற வார்த்தையையே அழித்து விட்டார்கள் தங்கள் வாழ்க்கையில். அதற்கு பிறகு அந்த மக்கள் அத்தனை முஸ்லிம்களும் அந்த யஸ்ரிப் என்பதை எப்படி அழைத்தார்கள் என்று சொன்னால் மதீனத்துன் நபி, நபியினுடைய பட்டணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் என்பதாக தான் ரசூலுல்லாஹ் இந்த ஊரில் கால் வைத்ததினால் கிட்டத்தட்ட வரலாறு முழுவதும் அறியப்பட்ட ஒரு ஊரினுடைய பெயரையே ஒரு நபர் அல்ல, நாமெல்லாம் ஏதோ பாசத்தில் ஒரு நபர் பெயரை மாற்றி இருக்கலாம், ஆனால் முழு மதீனாவில் ஈமான் கொண்ட அத்தனை அன்சாரிகளும் அந்த ஊரினுடைய பெயரை அதற்கு பிறகு தங்கள் வாயில் அவர்கள் அழைத்ததே இல்லை என்றுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் அந்த ஊரில் கால் வைத்ததற்கு பிறகு அந்த ஊருக்கென்று பாரம்பரியமாக இருந்து கொண்டிருந்த அந்த பெயரையே அந்த ஊரை விட்டு அழித்து விட்டார்கள். மதீனத்துன் நபி, நபி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் என்பதாக அந்த ஊருக்கு பெயர் வைத்தார்கள். அதில் நபி என்ற அந்த வார்த்தை மறைந்து மதீனா, மதீனா என்பதாக இன்றைக்கு நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த மதீனாவினுடைய பூர்வீக மக்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவுஸ் இப்னு ஹாரிஸா, ஹஸ்ரஜ் பின் ஹாரிஸா. ஹாரிஸா என்பவர் ஒரு பெரிய ஒரு நபர். இவர் யமனை சார்ந்தவர். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மதீனாவிற்குள் வந்து குடியமருகிறார். இவருக்கு 2 ஆண் மக்கள், அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண், ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண். இது ஒரு தகப்பன், ஹாரிஸா என்ற ஒரு தகப்பனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவுஸ் என்ற ஒரு மகனையும் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு மகனையும் அல்லாஹ் கொடுத்தான். பின்னொரு காலகட்டத்தில் இவர்கள் தான் அந்த ஊரினுடைய பூர்வீக மக்கள். மதீனா உருவாகுவதனுடைய அடிப்படை யமனிலிருந்து ஹாரிஸா வருகிறார், அவர் குழந்தை பெறுகிறார். அதிலிருந்து அந்த மதீனாவில் வியாபார நிமித்தமாக யமனிலிருந்து அப்படி ஹிஜரத்து செய்தவர்களாக கிட்டத்தட்ட இதெல்லாம் அல்லாஹுவின் தூதர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த மக்கள் அப்படி மதீனாவில் வாழுகிறார்கள். பின்னால் இந்த ஒரு தகப்பனுக்கு பிறந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. சொத்துக்காக வேண்டி ஒரே தகப்பனுக்கு பிறந்த 2 சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகிறது. அதிலே மதீனாவினுடைய சில நபர்கள் அவுஸுக்கு ஆதரவாகவும் சில நபர்கள் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திற்கு ஆதரவாகவும் 2 பகுதிகளாக மதீனாவில் பிரிந்து விடுகிறார்கள். மதீனாவினுடைய அடிப்படையான பூர்வீக மக்கள் இந்த அவுஸ் என்பதாக தான் நீங்கள் ஹதீஸை படித்தால் அவுஸ் கோத்திரம், ஹஸ்ரஜ் கோத்திரம் என்று அறியப்படும். இந்த 2 நபர்களும் ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 ஆண் மக்கள். பின்னால் சொத்துக்காக வேண்டி சண்டையிட்டதினால் 2 நபர்களும் மிகப்பெரிய தூரமாக பிரிந்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு இந்த மதீனாவிற்குள் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் 2 விஷயத்திற்காக வேண்டி யூதர்கள், நீங்கள் மதீனாவினுடைய வரலாறை படித்தால் மொத்தம் 3 கூட்டத்தார்கள் அங்கு வாழ்ந்திருப்பார்கள். ஒன்று அவுஸ் என்ற ஒரு கோத்திரம், 2வது ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம், 3வது யூதர்கள் என்ற ஒரு கோத்திரம். யூதர்களினுடைய இயற்கையான பூமி எகிப்தாக இருக்கும், ஷாமாக இருக்கும், பலஸ்தீனாக இருக்கும். இங்குதான் அவர்களினுடைய வாழ்க்கைகள் அன்றைய காலத்தில் இருந்தது. கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு, அதாவது இயேசுவினுடைய பிறப்பிற்கு பிறகு கிறிஸ்தவர்களினுடைய கரம் உலகத்தில் உயர ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவர்களினுடைய கரம் உயர ஆரம்பிக்கும் பொழுது பலஸ்தீன் என்பது இந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களை விரட்டுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களின் மீது போர் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு போர் செய்தார்களே ஆனால் வரலாற்றில் பதிவு செய்யப்படும், யூத தேசத்தில் ஒரு கொசு கூட உயிரோடி வாழ்ந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டியவர்களாக இந்த யூதர்கள் எங்காவது ஒரு இடத்தில் போய் நாம் தஞ்சமடைய மாட்டோமா, இந்த கிறிஸ்தவர்களினுடைய பார்வையை விட்டு நமது சந்ததிகள் எங்காவது பாதுகாக்கப்படாதா என்ற ஏக்கத்தில் நாடு முழுவதும் நாடோடிகளாக சுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்களினுடைய கண்களில் பட்ட ஒரு தேசம் 2 மலைகளுக்கு மத்தியில் அனாந்தரமாக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கற்கள் நிறைந்த பகுதியாக வெறும் பேரித்தம்பலத்தினுடைய விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் அடித்துக்கொண்டு சண்டையிடக்கூடிய இந்த இடம்தான் சரியான இடம் என்பதாக யூதர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள். 2வது பனு குறைதா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் 2-3 கூட்டம் இருக்கும். பனு குறைதா என்ற ஒரு கோத்திரம், இவர்களும் யூதர்களினுடைய முக்கியமான கோத்திரம். இவர்கள் மதீனாவிற்கு வந்ததினுடைய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களினுடைய வேதங்களில் அவர்கள் படித்திருந்தார்கள். தௌராத்தினுடைய வேதங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சீமாகும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك மஸலுகும் ஃபித் தௌராஹ் வ மஸலுகும் ஃபில் இன்ஜீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். நபி மாத்திரமல்ல, இந்த நபியை பின்பற்றக்கூடிய நபி தோழர்களை கூட நான் தௌராத்தில் நான் பேசி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மாத்திரம் இவர் ஒரு இறை தூதர், பின்னால் வருவார், மக்காவில் பிறப்பார், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வார் என்று மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஃபத்ஹினுடைய கடைசி வசனத்தில் சொல்வான், சீமாகும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அந்த நபி தோழர்களினுடைய முகங்களில் சுஜூதினுடைய அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோம், தொழுகையினுடைய அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோம். சீமாகும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك மஸலுகும் ஃபித் தௌராத். அவர்களை பற்றி நாம் தௌராத்தில் பேசி இருக்கிறோம். வல் இன்ஜீல், இன்ஜீலில் நாம் பேசி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூபக்கர் எவ்வாறு இருப்பார், அவரினுடைய குணம் எவ்வாறு இருக்கும், நபியை பின்பற்றக்கூடிய அந்த நபி தோழர்கள் எவ்வாறு உறுதியாக இருப்பார்கள் என்பதை நபியை பேசுவதை போன்று நபி தோழர்களையும் அல்லாஹ் பேசினான் என்பதாக சூரா ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்வான். யூதர்கள் படிக்கிறார்கள், பின்னொரு காலகட்டத்தில் ஆபிரகாம் இப்ராஹிமினுடைய சந்ததியில் ஒரு ஆண்மகன் பிறப்பார், அவர்தான் இறுதி இறை தூதராக இருக்கிறார்
இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த மாமனிதராக முழு உலகமும் அவருக்கு எதிராக திரண்டாலும், அத்தனை நபர்களும் அவரை விரட்டினாலும், கண்டிப்பாக அவரினுடைய மார்க்கம் மட்டும்தான், அவரினுடைய கொள்கை மட்டும்தான் வெற்றி பெறும் என்பதை யூதர்கள் தங்கள் வேதங்களில் படித்திருக்கிறார்கள். இந்த இறை தூதரை தாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இறை தூதரை நமது வாழ்க்கையில் பார்க்க வேண்டும், அந்த இறை தூதரின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பனு குறைதா என்ற யூதர்கள் படிக்கிறார்கள். இப்படி இந்த இடத்தில் பிறப்பார். 2 கற்கள் நிறைந்த மலைகள் நிறைந்த அந்த பகுதிக்குள், பேரித்த மரங்கள் விளையக்கூடிய அந்த பூமிக்குள் அவர் மீண்டும் வருவார். அங்கிருந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். எந்த நாடு விரட்டியதோ அந்த நாட்டை மீண்டும் அவர் ஆட்சி செய்வார் என்ற இந்த முன்னறிவிப்புகளை படித்தவுடன் ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடியே அந்த யூதர்கள் நபியை பார்க்க வேண்டும், நபியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவிற்குள் வருகிறார்கள்.